மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். யாரையாவது அடித்தா போலீஸ் வருவாங்க, போலீஸ் அடித்தா யார் வருவாங்கன்னு பார்க்கத்தான் போலீஸ் அடித்தேன் அப்படின்னு ஒரு சிறுவன் திரைப்படத்தில் பேசுவான். அவனையும் ஒரு தாதா பெயில் எடுப்பார். நிஜத்தில் காலங்காலமாக போலீஸை பல பேர் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் காப்பாற்ற தான் யாரும் வரல. என்னடா சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா ஐயா? ஒன்றும் இல்லைங்கய்யா, நான் காவல்துறையில் 27 வருஷம் வேலை பார்த்துட்டு போன வருஷம் 23 விஆர்எஸ் கொடுத்து ரிட்டையர் ஆகிட்டேன். 2016 நான் சென்னை மாநகர காவல் ஆயுதப்படையிலேருந்து கடலூர் மாவட்ட காவல் ஆயுதப்படைக்கு டிரான்ஸ்ஃபரில் வந்தேன். நான் டிரான்ஸ்ஃபரில் வந்ததை பெருங்குற்றமாக எடுத்துக்கிட்டு என்னோடய ஜூனியருக்கு கீழே சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணி என்னோடய வாழ்க்கையே கேள்விக்குறியாகிட்டாங்க. நானும் கடந்த 8 வருஷமாக பார்க்காத அதிகாரி இல்லை, ஐயாவோட தனிப்பிரிவுக்கும் நிறைய முறை மனு போட்டேன். ஆனால் என்னோடய குறையை தீர்த்து வச்ச பாடில்லை. என்னோடய ஜூனியருக்கு கீழே நான் வேலை பார்க்குற நிலைமையும் மாறின பாடில்லை. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் வேலையில் சேர்ந்த நாள், அதாவது டேட் ஆஃப் என்லிஸ்ட்மெண்ட், இது தாங்கய்யா சீனியாரிட்டிக்கு அடித்தளமே இது தான். ஆனால் நம்ம தமிழக காவல்துறையில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விதிமுறையை வச்சுக்கிட்டு காவலர்களோட வாழ்க்கையில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதிகாரிங்க இதை சரி பார்க்குறதுக்கு நேரம் இல்லாமல் ஆஃபீஸில் அந்த அலுவலர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதையே கேட்டுக்கிட்டு அதையே சொல்லி அப்படியே அமைதிப்படுத்திடுறாங்க. காவலர்களால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதிகாரிங்களை பார்த்து நமக்கு இருக்கிற குறையை கேட்க முடியும். அவங்க மனசு வச்சு சரி பண்ணால் நம்ம சரி பண்ணிக்கலாம், இல்லை கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு போனாலும் இப்போலாம் எதுவும் நடக்கலைங்கய்யா. ஏன்னா 2020 கோர்ட்டில் இந்த மாதிரி பணியில் சேர்ந்த நாள் இதுதான் ப்ரொமோஷனுக்கு அடிப்படை அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதையும் மேல்முறையீடுங்கிற பேரில் 2020 அப்பீலுக்கு போனாங்க. இனிய வரைக்கும் அது நிலுவையில் வச்சு 5 வருஷமாக ஆயுதப்படையில் உதவி ஆய்வாளர் பதவி உயர்வு வழங்கப்படாமல் நிலுவையிலேயே இருக்குது. ஏன்னு கேட்க ஆளே இல்லைங்க ஐயா. யார் என்ன கேட்டாலும் இந்த மாதிரி ப்ரொமோஷன் வரலன்னு கேட்டால் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்குது, இதையே சொல்லிடுறாங்க. கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்குதாங்க ஐயா. ஆனால் பெண்டிங் ஏன் இருக்குது? சரியான விதிமுறைகளை பின்பற்றி ப்ரொமோஷன் கொடுத்தா காவலர்கள் அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டு திறமையாக வேலை பார்ப்பாங்க. நம்ம கலைஞர் ஐயா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் தான் காவல்துறையில் 10 வருஷம் தண்டனை இல்லாமல் வேலை பார்த்தா ஒரு பதவி உயர்வும், அடுத்த 5 வருஷம் தண்டனை இல்லாமல் இருந்தால் அடுத்த பதவி உயர்வும், அடுத்த 10 வருஷம் எந்த தண்டனை இல்லாமல் இருந்தால் அதுக்கு அடுத்த பதவி உயர்வும், அந்த மாதிரி பதவி உயர்வை எளிமையாக்கி எல்லாரும் அடுத்தடுத்த நிலைமைக்கு அவங்களோட துறை சார்ந்த வளர்ச்சியை அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு அழகான திட்டம்லாம் போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி காவல்துறையில் இருக்கிற நிலைமை அந்த திட்டமெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஐயா நீங்கள் தான் பார்த்து இதுக்கு நல்லதாக ஒரு வழிகாட்டணுங்க. மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஆயுதப்படை காவல் உதவி ஆய்வாளர் பதவி உயர்வு சம்பந்தமான வழக்கு 5 வருஷமாக நிலுவையில் இருக்குங்க. 20 அப்பீல் போனாங்க, இன்னும் 24 ஆகுதுங்க. இன்னி வரைக்கும் அப்பீலில் இருக்குங்க. யாரும் கேட்குறது இல்லைங்க. காவல்துறையை கேட்குறதுக்கு யாரும் இல்லாத, ஆனால் ஐயாவோட பொறுப்பில் இருக்கிற காவல்துறையை கேட்குறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை தாங்க இன்றைக்கி இருக்குது. அதனால் ஐயா மனசு வச்சு நம்ம மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இருக்கிற வழக்கை விரைவாக முடித்து காவலர்களுக்கு காவல் சார்நிலை பணி விதிமுறைகள் இதை பின்பற்றி தான் பதவி உயர்வு வழங்கணும், வேறு எதையும் சொல்லி அவங்களோட பதவி உயர்வுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடாது அப்படின்னு தீர்மானமாக உத்தரவு போடணும்னு ஐயாவை தாழ்ந்து வேண்டிக்கிறேன். நன்றிங்க.